பாருங்க, 11 வரையிலான வினாக்கள் குறித்த ஒரு இராக்கை ஒன்றினுள் மாதாந்த அறிக்கை தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ள முறை தொடர்பான கீழே உள்ள தகவல்களை சார்ந்துள்ளன. அப்போ ஒரு ராக்கை இருக்கா, ஒரு கபெட் மாதிரி ராக்கை இருக்கா, அதுல மாதாந்த ரிப்போர்ட்டுகள் மந்த்லி ரிப்போர்ட்டுகளை வைக்காங்க. ஒழுங்குமுறைப்படி சொல்ல அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. ஒழுங்குமுறைப்படி கீழ்த்தட்டு, இரண்டாம் தட்டு, மூன்றாவது தட்டு, மேல் தட்டு என்றவாறு 4 தட்டுகளை கொண்டமைந்த இராக்கை ஒன்றில் குறித்தொரு வருடம் ஒன்றினது 12 மாதங்களுக்கான அறிக்கைகள் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அறிக்கைகள் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில். நான் சொல்ற விஷயம் நம்பில பண்ணிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்தது. கீழே உள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்பவாகும். அப்ப என்னன்னா, ஒரு வாழ்க்கையில 4 தட்டுகள், கீழ்த்தட்டு, இரண்டாவது தட்டு, மூன்றாவது தட்டு, மேல்தட்டு. சரியா? இப்படி கீழ்த்தட்டு, செகண்ட், தேர்ட், மேல்தட்டு. ஒரு வருடத்துடைய 12 மாதங்களுக்குரிய அறிக்கை. அப்ப ஜனவரில இருந்து டிசம்பர் வரையான ரிப்போர்ட்டுகளை வாழ்க்கையில வைக்காங்க. முதலாவது வாசிங்க. மூன்றாவது தட்டில் அடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளுக்குரிய மாதங்களது எண்ணிக்கை. இந்த மூன்றாவது தட்டில் அடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளுக்குரிய மாதங்களது எண்ணிக்கை இரண்டாவது தட்டில் அடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளுக்குரிய மாதங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அப்ப இங்க அடுக்கப்பட்டது எப்படியா? இங்க அடுக்கப்பட்டதை போல டபுள் மடங்கு, 2 மடங்கு. இரண்டாவது தட்டில் அடுக்கப்பட்ட மாதங்களோட அறிக்கையோட எண்ணிக்கையை விட டபுள் மடங்கான அறிக்கைகள் தான் மூன்றாவது தட்டில் அடுக்கப்பட்டிருக்காம. ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அடுக்கப்பட்டிருக்காங்க. 2ஆம் நிபந்தனை பாருங்க. கீழ்த்தட்டு மற்றும் மேல்தட்டு இல்லையா? கீழையும் மேலே கீழ்த்தட்டு மேல்தட்டு வைக்கப்பட்டுள்ள அறிக்கைகளுக்குரிய மாதங்களுடைய எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமம். இங்கேயும் சமனான ரிப்போர்ட் தான் வைக்கப்பட்டிருக்கும். கீழ்த்தட்டிலையும் மேல்தட்டிலையும் சமனான ரிப்போர்ட் தான் வைக்கப்பட்டிருக்காங்க. 3ஆம் நிபந்தனை பாருங்க. எந்த 2 தட்டுக்களை கருதும் போதும் அவற்றுள் மேலே உள்ள தட்டில் வைக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை விட பழைய அறிக்கைகள் கீழே உள்ள தட்டில் வைக்கப்பட்டுள்ளன. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிபந்தனை. இது ஒழுங்கா நம்ம எந்த அளவுக்கு கிரகிச்சு எடுக்கமோ அந்த அளவுக்கு இந்த கேள்வி லேசா இருக்கு. என்ன சொல்றான்? எந்த 2 தட்டை, கீழ்த்தட்டையும் 2ஆவது தட்டை, கீழ்த்தட்டையும் 3ஆவது தட்டை, கீழ்த்தட்டையும் மேல்தட்டை, ஏதாவது எந்த ஒரு அடுத்தடுத்த சொல் பாவிக்கணும். கவனித்து யோசிக்கணும் பிள்ளைகள். அடுத்தடுத்த பக்கத்துக்கு பத்தி யோசிக்கணும். அடுத்தடுத்த தட்டை சொல் பாவிச்சிருந்தாங்க எக்ஸாம்ல பக்கத்துல யோசிக்கணும். இங்க எப்படி சொல் பாவிக்க தெரியுமா? எந்த ஒரு நடிகை விரும்பின எந்த 2 தட்டையும் எடுக்கணும். எப்படியான 2 தட்டையும் எடுக்கணும். எந்த ஒரு 2 தட்டுக்களை கருதும் போதும் அவற்றுள் மேலே உள்ள தட்டில் வைக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை விட பழைய அறிக்கைகள் கீழே உள்ள தட்டில் வைக்கப்பட்டுள்ளன. என்னமா சொல்றான்? மேல புதிய அறிக்கை இருக்குமா, கீழே பழைய அறிக்கை இருக்குமா? அது எதை எடுத்தாரு? உங்களுக்கு கீழ்த்தட்டையும் மேல்தட்டையும் எடுத்தா கீழ்த்தட்டுல பழைய அறிக்கையை வைக்கணும், மேல்தட்டுல புதிய அறிக்கையை வைக்கணும். அதாவது மீனிங்
நீ ரெண்டாவது அட்டையும் மேல்தட்டை ரெண்டாவது அட்டையும் மேல்தட்டு எடுத்தா ரெண்டாவது தட்டுல பழைய அறிக்கையை வைக்கணும், மேல்தட்டுல புதிய அறிக்கையை வைக்கணும். ரெண்டாவது தட்டை மூணாவது தட்டை எடுக்கணும். ரெண்டாவது தட்டை மூணாவது தட்டை எடுக்க வேண்டாம். ரெண்டாவதுல கீழே பழைய அறிக்கைகளையும் மூணாவது தட்டு மேல புதிய அறிக்கையை வைக்கணும். அதாவது மீன் அதாவது சொல்லுது. இப்ப இந்த 3 ஸ்டார் பண்ணப்பட்டு இந்த பாயிண்ட் வந்தவா அது இந்த 3 ஆரம்பத்தில் மேல சொல்ல அண்டர்லைன் பண்ணவா அது ரெண்டு வந்து சின்ன சின்ன 3 ஸ்டார் மார்க் பண்ணி 3 நிபந்தனை சொல்லப்பட்டிருக்க அது ஆரம்பத்தில் இப்பதான் இருக்க. இப்ப கீழே வாங்க இரண்டாவதாக என்னன்னு அது குழப்புறாங்க. இந்த இப்படி செட் பண்ணி வச்ச அந்த ராக்கைய இப்ப குழப்ப போக்குறான். இரண்டாவதாக இரு தட்டிற்கு இடையிலே கீழே அமைந்துள்ள தட்டில் மிகவும் பழைய அறிக்கைகள் வைக்கப்படும் நிபந்தனையில் உள்ளவாறு, அது ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த நிபந்தனையிலேயே உள்ளவாறு எந்த ஒரு 3 மாதங்களுக்கு உரிய அறிக்கைகள் வேறு தட்டுகளுக்கு மாற்றப்பட முடிவதோடு அவற்றில் ஒரு தட்டை வெறுமையாக்கி எஞ்சிய தட்டுகளில் ஒவ்வொரு தட்டுகளிலும் 4 மாதங்களுக்குரிய அறிக்கையில் இருக்குமாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அடுத்த பாயிண்ட், இந்த இரு சந்தர்ப்பங்களிலும் எந்த ஒரு மாதத்துக்கும் உரிய சகல அறிக்கைகளும் ஒரு தட்டில் மட்டும் இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளன. சரியா? இந்த ரெண்டு அதுக்கு லாஸ்டா சேர்ந்த அந்த 2 பாயிண்டையும் அப்புறம் விளங்கப்படுத்துறேன். அதை இப்படி கணக்கில் எடுக்காங்க, எல்லாத்தையும் எடுத்தா கொஞ்சம் குழம்பும். அது 3 நிபந்தனை மட்டும் நான் இப்ப பேசி விளங்கப்படுத்தி போட்டு லாஸ்டா அந்த 2 பாயிண்ட் லாஸ்டா பார்ப்போம். என்ன, ஒரு வருடத்துடைய மாதாந்த அறிக்கையை வைக்காங்க. கட் பண்ணீங்க, ஒரு வருடத்துல எத்தனை மாசம், ஒரு வருடத்துல எத்தனை மாசம் சொல்லுங்க பாஸ்டா. சின்ன வயசுல தெரியுங்க. அப்ப என்ன செய்யும், 12 மாசம் தெரியும். ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை 12 மாசம் இருக்கு இல்லையா? சரி, இப்ப கவுண்டிங் வரும். 12 ரிப்போர்ட் இருக்கு, 12 மந்த்லி ரிப்போர்ட் இருக்கும். நீங்க கூட ஏன் ஒரு வருஷத்துல 12 மாசம் 12 மந்த்லி ரிப்போர்ட் இருக்கு. இப்ப முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன், முதலாவது நிபந்தனை என்ன சொன்னேன், ரெண்டாவது தட்டில காணப்படுற ரிப்போர்ட்டுடைய எண்ணிக்கையை விட டபுள் மடங்கான ரிப்போர்ட் மூணாவது தட்டுல இருக்காமன்னு சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன், கீழ்த்தட்டிலையும் மேல்தட்டிலையும் சமனான எண்ணிக்கையான ரிப்போர்ட் இருக்காம போடுவேன். அப்ப ரெண்டாவது தட்டுல ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு ஒரு எடுகோலா செய்யுது. ரெண்டாவது தட்டுல ஒரே ஒரு ரிப்போர்ட் அங்கே ஒரு மாசத்துக்கு ரிப்போர்ட் அங்க இருக்கேன்னா மூணாவது தட்டுல 2 மாசத்துக்கு ரிப்போர்ட் ஒத்துக்கொள்ளீங்களா? 2 மாசத்துக்கு ரிப்போர்ட் டபுள் மடங்கு ரிப்போர்ட் இங்க ஒரு மாசம் ரிப்போர்ட்டை வச்சா அங்க 2 மாசம் ரிப்போர்ட் கிடைக்கும். அப்ப ரெண்டாவது தட்டுலையும் மூணாவது தட்டுலையும் டோட்டல் எத்தனை ரிப்போர்ட் இருக்கணும் கட் பண்ணி, ரெண்டாவது தட்டுலையும் மூணாவது தட்டுலையும் டோட்டல் எத்தனை ரிப்போர்ட் இருக்காங்க? 3 இருக்கு. அப்ப 12 மாச ரிப்போர்ட்ல 3 மாச ரிப்போர்ட் இந்த வச்சுட்டோம்னா மிச்சம் 9 மாச ரிப்போர்ட் இருக்குவா. அந்த மிச்சம் 9 மாச ரிப்போர்ட் எப்படி சரிசாம நான் பிரிக்கலுமா? கீழ்த்தட்டிலையும் மேல்தட்டிலையும் சமனான எண்ணிக்கையான ரிப்போர்ட் பிரிக்க சொல்றான். அப்ப பிரிக்க ஏழாவா? 9 எப்படி பிரிக்கிற? 9 ஒற்றை என்பா, ரெட்டை இருந்தால சமனா பிரிக்கலாம். அப்ப அதை திருப்பி மாத்தணும். அப்ப 1 வராது. அப்ப நீ 2 போடு, 2 ரிப்போர்ட் இருக்கீங்க. ரெண்டாவது தட்டுல 2 ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சா அப்ப மூணாத்துல டபுள் மடங்கு. அப்ப 4 ரிப்போர்ட் இருக்குங்க. இந்த 4 ரிப்போர்ட் வச்சிருக்கும். இந்த 2 மாசம் ரிப்போர்ட், அங்க 4 மாசம் ரிப்போர்ட். அப்ப டோட்டலா 6 மாசம் ரிப்போர்ட் முடிச்சிருக்கு.
டோட்டல் 6 மாசம் ரிப்போர்ட் இந்த வெளிப்பாட்டுக்குன்னா மிச்சம் 6 மாசம் ரிப்போர்ட் இருக்குவா. அது மிச்சம் 6 மாசம் ரிப்போர்ட்டை 3 மாசம் 3 மாசம் பிரிச்சு வைக்கலாமா? 3 மாசம் 3 மாசமா பிரிச்சு வைக்கலாம். அப்ப டோட்டல் பாயிண்ட் சரியா பொருந்தும் பாத்தீங்களா? அப்ப கீழ்த்தட்டிலையும் மேல்தட்டிலையும் சமானான ரிப்போர்ட் இருக்குமா இல்லையா? அப்படி யோசிக்கணும். ஒரு எடுகளை போட்டு பார்க்கணும். 3க்கு செட் பண்ண ஏன் 3க்கு போட்டா இந்த 6 போய்க்கிறோம். 3 மாறும் 9 மிச்சம் 3 வரும் பிரிக்கல. அவ இந்த இதுலதான் ஆரம்பத்துல ரிப்போர்ட் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப கவுண்டிங் இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ராக்கையில எத்தனை மாசம் ரிப்போர்ட் இருக்கு? கீழ்த்தட்டுல 3 மாசம் ரிப்போர்ட் இருக்கு, 2ஆம் தட்டுல 2 மாசம் ரிப்போர்ட் இருக்கு, 3ஆம் தட்டுல 4 மாசத்துக்கு ரிப்போர்ட் இருக்கு, மேல்தட்டுல 3 மாசத்துக்கு ரிப்போர்ட் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டேன் பெஸ்ட். அப்ப இன்னைக்கு இது தேவையில்லை, இனி நமக்கு இந்த டேட்டா தேவையில்லை. சரி, இப்ப அடுத்த நிபந்தனை வரும். என்ன நிபந்தனை? நீ ரிப்போர்ட்டை வைக்கும் பொழுதோ பழைய ரிப்போர்ட்டை கீழே வைக்கணுமா, புதிய புதிய ரிப்போர்ட்டை மேலே வச்சுட்டு போகணுமா? அப்ப ஒரு வருஷத்துல ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியுது. அப்ப ஜனவரி மாசம் ரிப்போர்ட் பிப்ரவரி மாசம் வரக்குள்ள பழச பேத்து, பிப்ரவரி மாசம் ரிப்போர்ட் மார்ச் மாசம் வரக்குள்ள பழச பேத்து. அப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 ஜனவரி ரிப்போர்ட்டும் பிப்ரவரி ரிப்போர்ட்டும் மார்ச் ரிப்போர்ட் இங்க இருக்கும். எப்ப? ஏப்ரல் மாசம் வரக்குள்ள. அப்ப புது ரிப்போர்ட்டுகள், புதிய ரிப்போர்ட்டுகள் மேலே இருக்கணும், பழைய ரிப்போர்ட்டுகள் கீழே இருக்கணும். அதான் ரூல்ஸ். அப்ப ஏப்ரல் மே இங்க இருப்பாங்க. ஏன்? ஜூன் மாசம் வரக்குள்ள. அப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் ரிப்போர்ட் எழுதிப்பாங்க. எப்ப? அக்டோபர் மாசம் வரக்குள்ள. அங்க நவம்பர், டிசம்பர். இப்ப சரியா? இப்ப நீங்க ஏதாவது தட்டெடுத்து பாருங்க. நீங்க எந்த தட்டெடுத்து பார்த்தாலும் அதுல காணப்படுற ரிப்போர்ட்டுகளுக்கு புதிய ரிப்போர்ட் முன்னுக்குள்ள கரண்ட் ரிப்போர்ட் அடிக்கும். அது கீழ்த்தட்டுல பழைய மாச ரிப்போர்ட் அடிக்கும் பாருங்க. 2ஆம் தட்டு எடுத்தீங்கன்னா ஏப்ரல் மே இருக்கு. அப்ப ஏப்ரலுக்கு முன்னுள்ள ரிப்போர்ட் பழைய ரிப்போர்ட் ஜனவரி பிப்ரவரி மாசம் அது கீழே பழைய ரிப்போர்ட் கீழே இருக்கணும், புது ரிப்போர்ட் மேலே இருக்கணும். இதான விளக்கம். அப்ப என் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவு நான் அந்த முதலாவது பாயிண்ட்டுக்குரிய விஷயம் ஆரம்பத்தில். இப்ப வருவோம் இரண்டாவதாக கீழுள்ள பாயிண்ட் வருவோமா? இரண்டாவதாக இடப்படி வரும். சரியா? அதுக்கு முதல் ஆரம்பத்துல வச்சு ஒரு கேள்வி வந்து சரியா? 11ஆம் கேள்வியும் 12ஆம் கேள்வியும் ஆரம்ப சந்தர்ப்பத்தில் உள்ள கேள்வி. அதை பார்த்து போட்டு 2ஆவது சந்தர்ப்பத்துக்கு வரும். எல்லாம் டியூட்ல அடுத்த பிறகு 11ஆம் கேள்வி பாருங்க. அறிக்கைகள் முதலில் வைக்கப்பட்டிருந்த முதலில் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே இரு தட்டுகளுக்கும் உரிய சகல அறிக்கைகளையும் பரிசீலனை செய்த நிசாகரன் பரிசீலனை செய்து இருந்தமை அண்மித்த 6 மாதங்களுக்குரிய அறிக்கைகள் மட்டுமே ஆகும். ஏதோ 2 தட்டை செக் பண்றான். அந்த 2 தட்டும் அண்மித்த 6 மாதம் என்னமா பக்கத்துள்ள மாதமா. அந்த அறிக்கையில் வைக்கப்பட்ட இரு தட்டுகள் நல்ல மைண்ட்ல ஏற்றுக்கணும். 6 மாச ரிப்போர்ட் 2 தட்டுல இருக்கி. அந்த 6 மாச ரிப்போர்ட்டும் அண்மித்த மாதம். 6 மாச ரிப்போர்ட்டும் அண்மித்த மாதம். விடையை வச்சு பார்க்கறாங்க. கீழ்த்தட்டும் 2ஆம் தட்டு முதலாவது கீழ்த்தட்டும் 2ஆம் தட்டும். கீழ்த்தட்டும் 2ஆம் தட்டு நீங்க எண்ணி பாரு. 1 2 3 4 5 ரிப்போர்ட் தானே வருது. அவன் 6 ரிப்போர்ட் சொல்றான். 6 மாச ரிப்போர்ட் சொல்றான். முதலாவிட வராது. 2ஆவது பாருங்க. 2ஆவது தட்டு 3ஆவது தட்டு. 2ஆவது தட்டு 3ஆவது தட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 6 மாச ரிப்போர்ட் வருது.
அது பக்கத்து போகுது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் அடுத்தடுத்து அன்பித்த மாதங்கள் தான். அப்ப அதான் சரியா? 11ஆவது கேள்விக்கு 2வது விடை இலக்கம் மார்க் பண்ணுங்க. 11ஆவது கேள்விக்கு 2வது விடை இலக்கம். 3வது பாருங்க. மூன்றாம் தட்டும் மேல்தட்டும். மூன்றாம் தட்டும் மேல்தட்டுல 6 மாசம் ரிப்போர்ட்டா 7 மாசம் ரிப்போர்ட்டா? 1 2 3 4 5 6 7 மாசம் வராது. கீழ்த்தட்டும் மேல்தட்டும் எப்படி 6 மாசம் வரும். கீழ்த்தட்டுல 3 மாசம், மேல்தட்டுல 6 மாசம் வரும். ஆனா அன்பித்த ரிப்போர்ட்டா இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதலாவது காலாண்டு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கடைசி காலாண்டு. அப்ப மார்க் பண்ணுங்க. 11ஆவது கேள்விக்கு 2வது ஆன்சர். 12வது கேள்வி பாருங்க. 12வது கேள்வி ஆரம்ப சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்த அறிக்கைகளில் குறித்த மாதம் ஒன்றுக்குரிய சகல அறிக்கைகளையும் எடுத்து அவற்றை வேறு தட்டொன்றில் வைக்கப்பட்டு வருடத்தினது 4 காலாண்டுகளுக்குள் 4 காலாண்டுகளில் அறிக்கைகளுக்காக 4 தட்டுகளை ஒதுக்கக்கூடிய முறையை தயாரிக்க வேண்டும். அதற்காக எந்த மாதத்துடைய அறிக்கையை எந்த தட்டில் வைக்கப்பட முடியும்? அதாவது 4 தட்டிலையும் 4 காலாண்டுக்குரிய அறிக்கை இருக்கணும். நமக்கு ஒரு காலாண்டுன்னா 3 மாசம் வந்தது. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பெஸ்ட் காலாண்டு கீழ்த்தட்டை ஏப்ரல், மே, அப்ப ஜூன் வரணும் இல்லையா? அப்ப இங்க உள்ள ஜூனை கொண்டு இங்க ஒன்று வச்சோம்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப அந்தந்த காலாண்டுக்குரிய ரிப்போர்ட் ஒவ்வொரு தட்டுல இருக்கும். அப்ப ஜூலை மாத ரிப்போர்ட்டை எங்க ஒண்ணு வைக்கணும்? 2வது தட்டுல வைக்கணும். வச்சா அந்தந்த காலாண்டுக்குரிய ஃபர்ஸ்ட் காலாண்டு, 2வது காலாண்டு, 3வது காலாண்டு, 4வது காலாண்டு அந்தந்த தட்டுல வந்து ஒவ்வொரு தட்டுல செப்பரேட்டா வந்து. அப்ப ஜூன் மாத ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஏன் பழைய ரிப்போர்ட் கீழே, புது ரிப்போர்ட் மேல. அதனால சும்மா ஒன்றை தூக்கி போறோம். நம்ம இந்த நாள்ல ஒன்றை தூக்கி கீழே கொண்டு வர போறோம்னா கீழே வர போறோம்னா பழைய ரிப்போர்ட் தான் வரும். மேல இருக்கிறது புது ரிப்போர்ட் தான் இருக்கணும். அப்ப ஜூனை தான் கொண்டு வரும். மேற்கு அடுத்த ஜூன் தானே. அப்ப ஜூனை கொண்டு வந்தா பழைய ரிப்போர்ட் கீழே, புது ரிப்போர்ட் மேல வரும். அப்ப ஜூன் 2ஆம் தட்டு விடை மார்க் பண்ணுங்க. 12ஆம் தேதிக்கு 4வது. 13ஆவது பாருங்க. இப்ப 2வது சந்தர்ப்பத்தில் என்ன கேட்காங்க? அப்ப உடனே அந்த நிபந்தனை போகும். இப்ப முன்பக்கம் போட்டீங்களா ஜூட்ல? இப்ப பாருங்க முன்பக்கம். இரண்டாவதாக இரு தட்டுகளுக்கு இடையில் கீழே அமைந்துள்ள தட்டில் மிகவும் பழைய அறிக்கைகள் வைக்கப்படும் நிபந்தனையிலே உள்ளவாறு எந்த ஒரு 3 மாதங்களுக்குரிய அறிக்கைகளை, முக்கியமா எந்த ஒரு 3 மாதமா, எந்த ஒரு 3 மாதம், எந்த ஒரு 3 மாதங்களுக்குரிய அறிக்கைகளை அப்படின்னா அடுத்தடுத்து இல்லையா? அடுத்தடுத்து 3 மாதம் பக்கத்து பக்கத்துல யோசிக்கணும். இது எந்த ஒரு 3 மாதம் யுவர் சாய்ஸ். நீங்க எடுக்கிற 3 மாதம் அப்படி வரும். அறிக்கைகளை வேறு தட்டுகளுக்கு மாற்றப்பட முடிவதோடு அவற்றை ஒரு தட்டை வெறுமையாக்கி எஞ்சிய தட்டுகளில் ஒவ்வொரு தட்டுகளிலும் 4 மாதத்துக்குரிய அறிக்கைகள் இருக்குமாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். என்னமா சொல்ல? இந்த 4 தட்டுல ஒரு தட்டை எம்டியா கொடுக்கும். அதை ரிப்போர்ட்டை வைக்க கூடாது. அப்ப அந்த அதுல வைக்கப்பட்ட ரிப்போர்ட்டை மத்த தட்டுகளுக்கு இடமாற்றம் செஞ்சிடணும். ஆனா எது பிழைக்க கூடாது? கீழே வார பழைய ரிப்போர்ட் அழிக்கணும், மேல வார புது ரிப்போர்ட் அழிக்கணும். 3 ரிப்போர்ட் தான் மாத்தணும். கொள்ளையா மாத்தக்கூடாது. நடுத்தர கொள்ளையா மாத்தக்கூடாது. 3 ரிப்போர்ட் தான் மாத்தணும். அது எந்த ஒரு 3 மாத ரிப்போர்ட் தான் ஓகே தான். அடுத்தடுத்த 3 மாதம் இல்லை, விரும்பின 3 மாத ரிப்போர்ட் மாத்தலாம். அப்ப என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசிக்க. விரும்பின 3 மாத ரிப்போர்ட் மாத்தணும். அப்ப இப்படி செய்யலாம். ஒரு தட்டை எம்பி ஆகினா மிச்சம் 3 தட்டு இருக்கும். ஒவ்வொரு தட்டை 4 நாள் வரும் இல்லையா? அப்ப எப்படி பார்த்தா கொண்டு வரேன் விடைக்க போற பாருங்க. இதுல 3
ரிப்போர்ட் 4 ரிப்போர்ட் 3 ரிப்போர்ட் இங்க 2 ரிப்போர்ட் இந்த குறைவாரி அப்ப அதை கொஞ்சம் குயிக் எம்டி ஆக்கலாம் இப்ப நம்ம அப்பதான் யோசிக்கிறேன் நம்ம துப்புராக்க போறேன் பெரிய ரூம்ல துப்புராக்க வர மாட்டோம் குயிக்கு கிளீன் பண்ண முடியுமோ குயிக்கு நஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்ப இந்த ரிப்போர்ட் யோசிக்கும் இதுல ஏப்ரல் மே ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்ப இங்க நாம ஏப்ரல் இந்த கொண்டு வருவோம் இந்த கொண்டு வந்துடும் இல்லையா ஓகே இப்ப அடுத்து அப்ப ஏப்ரல் கொண்டு வந்தாச்சு மேலைக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்ப இந்த 4 ரிப்போர்ட் கம்ப்ளீட் இந்த 3 ரிப்போர்ட்டையும் 4 ரிப்போர்ட்டை மாத்தணும் இதை 4 ரிப்போர்ட் மாத்தணும் ஒக்டோபர் அடுத்த செப்டம்பர் இந்த கொண்டு வரணும் செப்டம்பர் அங்க கொண்டு வரணும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் அங்க கொண்டு வரணும் 14 இந்த மேயே இந்த கூட்டாய் மேயே இது கூட்டாய் 3 ரிப்போர்ட் சரியா செப்டம்பர் மே ஏப்ரல் இந்த 3 மாத்தினா இது ஏன் கிடைக்கும் இப்ப இந்த தட்டனையும் வைத்து இங்க செப்டம்பர் அங்க கொடுத்தோம் அங்க 4 ரிப்போர்ட் ஓகே இங்குள்ள மேட்டுக்கு அங்க கொடுத்தோம் 1 2 3 4 அங்க 4 ரிப்போர்ட் ஓகே இங்க ஒரு ரிப்போர்ட் இங்க கொடுத்தோம் இந்த 4 ரிப்போர்ட் இந்த தட்டியம் வைத்து யாரும் செய்த பொறுத்து அப்ப இதை வச்சு பாருங்க முதலாளி அந்த அடுத்தது பாருங்க இரண்டாவது சந்தர்ப்பத்தில் போதும் ஒவ்வொரு தட்டிலும் 4 மாதங்களுக்குரிய அறிக்கையில் இருக்குமாறு ஒழுங்கமைப்பதற்கான வெறுமையாக்கப்பட வேண்டிய தட்டினை 2வது தட்டு மார்க் பண்ணுங்க 13 2வது தட்டு 16 இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போதும் கீழ்த்தட்டுக்கு மாற்றுவதற்கு முடியுமா இருப்பது எந்த மாதத்துக்கு ரிப்போர்ட் எந்த மாதம் மாற்று ஏப்ரல் மாசம் மாத்திரும் ஏப்ரல் மாத்திரும் 14 கேள்வி கொண்டு ஏப்ரல் மாசத்தை மாத்திரும் 15 கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த மாதத்துக்குரிய அறிக்கைகளை இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது வேறு தட்டொன்றுக்கு மாற்றக்கூடியது ஏப்ரல் மாத்தினம் விட வரல மேய மாத்தினம் மேல விடையும் இல்ல செப்டம்பர் மாத்தினம் செப்டம்பர் விட தந்திருக்காங்க 3 மாதத்துக்கு போகும் செப்டம்பர் விட 4வது விட 12 ஏப்ரல் மாத்தினம் மேய மாத்தினம் செப்டம்பர் மாத்தினம் ஏப்ரல் மேயும் விடையில தரல ஏப்ரல் மேயும் விடையில தரல செப்டம்பர் விடையில தந்திருக்கான் 4வது விடைய மார்க் பண்ணிக்கொள்ளும் இது விளையாட்டு இருப்ப இது விளையாட்டு அவங்களும் ஓகே பாருங்க அவங்க அப்ப இப்பதான் பந்திய போட்டு பெரிய கிழமை காட்டுவான் பிள்ளை நாம நல்லா டைம் வச்சு செஞ்சு பழகினோம்டா நம்ம ஐக்க வேண்டியது கஷ்டமான ஒன்றே இல்லை லேசா செய்யக்கூடிய ஒன்று சரி ஆனா என்ன செய்யணும் நான் சொன்னே அந்த அடுத்தடுத்த எந்த ஒரு அல்லது சொற்கள் இருக்கு அந்த சொற்கள் ரொம்ப டேஞ்சரான சொற்கள் அதுக்கு என்னென்ன மீனிங் விளங்கணும் அடுத்தடுத்து என்ன மீனிங் எந்த ஒரு என்ன மீனிங் அப்படியான இந்த தகவல் ஒழுங்கமைப்பு கேள்வி வரக்கூடிய சில சொற்கள் அதனால கணிதத்துல தொடை பாடு நிகழ்வு பாடு சில சொற்கள் வரும் மேலும் சரி அல்லது இப்படி சில சொற்கள் இப்படியான சொற்களுக்குரிய அர்த்தம் விளங்கினால் குயிக்கம் செய்யலாம் 2வது ஸ்கில்ஸ் என்னமா ஒரு தரத்தோடையோ நம்ம அதை விளங்கி 2வது தரம் 3வது தரம் 4வது தரம் வாய்ச்சி